தீபிகா, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் இல்லம் உள்ள நீலாங்கரை வீட்டின் முன்பு இன்று காலையிலிருந்து காவல்துறையினர் பெருமளவில் குவிக்கப்பட்டிருப்பதால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தஞ்சை மாவட்ட காவல்துறையினர் இப்போது நீலாங்கரையில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் இல்லத்திற்குள் சென்றிருக்கிறார்கள். அந்த இல்லத்திற்குள் திமுக தொண்டர்களும் முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியம் மற்றும் உதயநிதி ஸ்டாலினின் மனைவி கிருத்திகா உதயநிதி ஆகியோர் காவல்துறையினரிடம் என்ன காரணத்திற்காக வந்திருக்கிறீர்கள், என்ன புகார், கைது செய்வதற்கான ஆவணங்கள் என்ன இருக்கிறது என்பது குறித்து அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் நீலாங்கரை பகுதியில் திமுக தொண்டர்கள், திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் அங்கு குவிந்திருக்கிறார்கள். இந்த பரபரப்புக்கு மிக முக்கியமான காரணம், நேற்று தஞ்சாவூரில் நடைபெற்ற காவிரி தண்ணீர் கோரி அங்கு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது நடிகை த்ரிஷா குறித்து தொண்டர்கள் குரல் எழுப்பிய போது உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்த ஒரு கருத்து சர்ச்சையாகி இருக்கிறது. அது தஞ்சை காவல் நிலையத்தில் தாவேகா நிர்வாகியினர் அந்த கருத்து தொடர்பாக உரிய நடவடிக்கை உதயநிதி மீது எடுக்க வேண்டும் என புகார் அளித்திருக்கிறார்கள். ஏற்கனவே முதலமைச்சர் விஜய் தொடர்பாக பொதுக்கூட்டங்களில் அவதூறாக பேசியதாக திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன், விளாத்திகுளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன், இதில் மார்க்கண்டேயன் கைதாகி நேற்று முன்தினம்தான் விடுதலையாகி இருக்கிறார். இன்று உதயநிதி ஸ்டாலினை கைது செய்வதற்கு காவல்துறையினர் நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தின் முன்பு குவிந்திருக்கிறார்கள். திமுக கட்சியின் சார்பாக உள்ள முக்கிய தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களில் மூன்றாவது நபராக இப்போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைதாகிறாரா, கைது செய்யப்பட போகிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆனால் கைதாவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும், அங்கு பேரிகார்டுகள் என்று அழைக்கக்கூடிய தடுப்பரண்கள் உதயநிதி ஸ்டாலினின் வீட்டின் முன் போடப்பட்டிருக்கின்றன. ஒன்று. இரண்டாவது, தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் இருந்து தனிப்படை போலீசார் உதயநிதியின் வீட்டுக்கு இன்று காலையிலேயே வருகை புரிந்திருக்கிறார்கள். 2. மூன்றாவதாக, இப்போது உதயநிதி மீது தொடர்ந்துள்ள வழக்கு மற்றும் அவரை கைது செய்ய போவதாக அங்கு உதயநிதியின் மனைவி கிருத்திகா மற்றும் முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோரிடம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி மற்றும் சட்டத்துறை நிர்வாகிகள் இப்போது உதயநிதியின் இல்லத்திற்கு சென்றிருக்கிறார்கள். இதனால் சென்னை நீலாங்கரையில் உள்ள உதயநிதி ஸ்டாலின் வீட்டின் முன்பாக காவலர்கள் பெரும் எண்ணிக்கையில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிக எண்ணிக்கையில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ள இந்த சூழ்நிலையில் உதயநிதி ஸ்டாலின் கைதாகிறாரா என்ற பரபரப்பு இன்று சென்னையில் அதிகரித்திருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் ஒருவேளை கைது செய்யப்பட்டால், அவர் கைது செய்யப்பட்டு அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு விசாரணைக்காக அவர் அழைத்து செல்லப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது நாம் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் அங்கு முழக்கங்களை எழுப்பி வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது தடுப்பரண்களை அங்கு காவல்துறையினர் அமைக்க முயற்சி செய்வதையும் அதனை அகற்றும் நடவடிக்கையில் திமுகவினர் ஈடுபட்டிருப்பதால் காவல்துறையினருக்கும் திமுகவினருக்கும் இடையே அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைதாக போகிறார் என்ற தகவல் அங்கு வெளியாகி இருக்கிறது. காவல்துறையினர் உதயநிதி ஸ்டாலினின் வீட்டுக்குள் சென்று விட்டார்கள். அங்கு வழக்கறிஞர்கள் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் இப்போது காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவல்துறையினருக்கும் திமுகவினருக்கும் இடையே வீட்டிற்கு உள்ளேயும் வீட்டிற்கு வெளியேயும் அங்கு கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாளை சட்டமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள சூழ்நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் அதற்கு முந்தைய நாள் கைது செய்யப்படுவது தமிழக சட்டமன்ற வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத ஒரு நிகழ்வு. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் நாளை பட்ஜெட் கூட்டத்தொடரில் பங்கேற்க செல்ல முடியுமா அல்லது இன்று கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவாரா என்ற சந்தேகம், சர்ச்சை, கேள்வி, பரபரப்பு, பதற்றம் ஆகியவை இப்போது சென்னை முழுவதும் ஏற்பட்டிருக்கிறது.